ஆலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனானிஸ்ல படிக்கிற ஃபைனல் இயர் ஃபைனல் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ப்ராஜெக்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும். இன்னைக்கு வந்து ஸ்லாட்டோட லாஸ்ட் டேட்டு. எல்லாருக்குமே ப்ராக்டிக்கல் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கும். இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டது ப்ராஜெக்டோட ரிசல்ட் எப்போ எதிர்பார்க்கலாம், உங்களோட ஓன் ஒப்பீனியன் டேட்டை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ நான் சொல்ல போகிற ரெகுலேஷன் 22 உங்களோட சீனியர்ஸை கம்பேர் பண்ணி தான் சொல்ல போகிறேன். ஏன்னா ரெகுலேஷன் 2017 ஃபைனல் இயரில் ஒரு பேப்பர் இருக்கும் ஃபைனல் செமஸ்டரில். அதனால் அதை எழுதி அது ப்ராஜெக்ட்ஸும் வர்றதுனால ரிசல்ட் வந்து கொஞ்சம் டிலே ஆகி வரும். பட் போன டைம்ல இருந்து வெறும் பேப்பர், அதாவது ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு இது மட்டும் இருந்தனால அதுக்கு சீக்கிரமாக பப்ளிஷ் பண்ணாங்க. சப்போஸ் நீங்கள் இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க, ஃபைனல் செமஸ்டரில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அரியர் பேப்பர் ஏதாச்சும் இருக்குது, இல்லை நான் 7th செமஸ்டரில் எழுத வேண்டிய பேப்பர் 8th செமஸ்டரில் எழுதுறேன் அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக ரிசல்ட் வர பாசிபிள். அதில் தான் இந்த ப்ராஜெக்ட் ரிசல்ட் வரும். நார்மலாக நான் வந்து வெறும் ப்ராஜெக்ட் மட்டும் தான் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற சொல்கிறேன். ஸோ ரெகுலேஷன் 2021 உங்கள் சீனியர்ஸ் ஃபஸ்ட்டு டைமாக அந்த ரெகுலேஷன் 21 பேட்சில் அவங்க ப்ராஜெக்ட் மட்டும் பண்ணவங்க. அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒர்க்கிங் வந்து May 30. ப்ராஜெக்டோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா May 31. ஸ்லாட் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ரிசல்ட் வந்து June 25, அதாவது வந்து அந்த லாஸ்ட் டேட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 24 days கம்ப்ளீட் ஆகி 25th டேயில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிசல்ட் வந்து வந்துச்சு. அதே மாதிரி நம்மளும் ஒரு 25 days போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் ஒர்க்கிங் டே April 30. ஸோ ப்ராஜெக்டோட லாஸ்ட் டேட் அது பார்த்தீங்க அப்படின்னா May 15 இன்னைக்கு தான் நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம பார்க்குறப்போ என்னோட ஒப்பீனியன், என்னோட ஒரு சஜஷன், என்னோட ஒரு கெஸிங் ப்ரிடிக்ட் பண்ணுற டேட் வந்து June 2nd வீக்கில் வரலாம். மோஸ்ட்லி June 2nd வீக், அதாவது ஜூனுக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும். ஸோ அதில் June 2nd வீக் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதில் பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த 25 days கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா June 9 வந்து வருது. ஸோ இல்லை அப்படின்னா June 12. இந்த June 12 வந்து ஃப்ரைடே அப்படிங்கிறனால பார்த்துக்கோங்க. ஸோ இல்லை அந்த 13 வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த டைம் சாட்டர்டேலாம் வந்து ரீவல்யூஷன் ரிசல்ட் வந்துச்சு, அதனால் அதை வச்சு நம்ம 13 கொடுத்துருக்கோம். சப்போஸ் அடுத்து போச்சு அப்படின்னா அந்த Monday 15 வரைக்கும் போகலாம். மோஸ்ட்லி ஜூனுக்குள்ளே உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்துடும். இதான் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து எப்படி பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே வந்து ஃபைனல் இயர் ஃபைனல் செமஸ்டர் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. இந்த 4 years உங்களுக்கு காலேஜ் எப்படி போச்சு அப்படிங்கிறத உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.